சூனியம் என்றொன்று இஸ்லாத்துல இருக்கிறதா? இருக்குது. குர்ஆன்ல ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு விடயத்தை நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். சூனியம் என்றது நாங்க இன்றைக்கு நினைச்சிக்கிற மாதிரி அது ஒரு வகையான கண்கட்டி வித்த என்று சொல்ற அளவுல அப்படியான ஒன்று அல்ல. அதாவது சூனியம் என்ற சிஹர் என்ற இந்த அரபு வார்த்தைக்கு குர்ஆன்ல இந்த வார்த்தை வந்திருக்குது பல இடங்கள்ல. இந்த வார்த்தைக்கு நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் பண்ணீங்க இங்கிலீஷ்க்கு, அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மேஜிக். இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. மேஜிக் என்றது அந்த வார்த்தை உண்மையிலே சூனியமா? அது உண்மையாக சூனியத்துடைய அசலான கருத்து அல்ல. மேஜிக் என்ற வார்த்தை அதை நாங்க விளங்கி வச்சிக்கிற, அதை நாங்க இங்கிலீஷ்ல எங்களோட தமிழ் பாஷைக்கு நாங்க மொழிபெயர்த்தோம்னா கண் கட்டி வித்த, கண்ணை கட்டி வித்த காட்டுறது என்றதை நாங்க விளங்கிக்கிற மேஜிக். உண்மையிலேயே சூனியம் என்றது அதுவான்னு கேட்டா உண்மையிலேயே அது மாத்திரம் அல்ல, அது அல்ல. யதார்த்தத்தில் அது அல்ல. சூனியம் என்றது அது ஒரு வேறொரு விதியம். எனவே இந்த மொழிபெயர்ப்புகள் சரியான மொழிபெயர்ப்பை நாங்க பெற்றுக்கொள்ளல. அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்கு வெறும் டிரான்ஸ்லேஷனை மட்டும், மொழிபெயர்ப்பை மட்டும் பார்த்து நாங்க குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்க போனோம் என்றால் நாங்க வழி தவறிடுவோம். அதற்குரிய தெளிவா உலமாக்கள் அணுகி அதற்குரிய முறையாக உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள விட தெளிவடைஞ்சு கொள்ளும். எனவே இது ஒரு தனியொரு தலையங்கம். சூனியம் இதாலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த பாதிப்பும் சுயமாகவே அந்த சூனியம் செய்யக்கூடியவங்களால செய்ய இயலுமான்னு கேட்டா குர்ஆனே சொல்லுது. நான் ஆரம்பத்துல சொன்ன அதே விடயம் தான், வமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் எவராலையும் எவருக்கும் ஒரு தீங்கு வைக்க முடியாது அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதி இருக்கிறது. எனவே அந்த அனுமதி இல்லாமல், அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு சூனியமும் எனக்கு பலிக்காது. அது ஒரு உறுதியான உண்மை சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு அல்லாஹ்வின் பேர்ல ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ, அசைக்க முடியாத, குறிப்பா இந்த கதிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேர்ல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ, அவர்களை இந்த அந்தரங்கமாக ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கிறது, இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பெரிய அளவு அவர் தப்பிக்கொள்வாங்க. அவர் அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். ஏன் அவருடைய அந்த நம்பிக்கை இது அனைத்தும் தகுதிபடியாக்குற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது. எனவே மேலான சகோதரர், இந்த அந்தரங்கமான ஒரு காரணம் சூனியம். இதால பாதிப்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், அனுமதி பிரகாரம் அதாலையும் தீங்குகள் உண்டாகுது. இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தீர்வுகள் இருக்குது. அது இந்த குத்துபாவுல சொல்லுங்க. அதுவும் ஒரு விரிவான தலையா